நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மக்களே. வணக்க மக்களே. 11 நிமிடங்கள் நின்ற இதயம். நான் நரகத்தையும் பார்த்தேன். தந்தை கொடுத்த குரல். மரணத்தை வென்று வந்த பெண்ணின் நெஞ்சை உருக்கும் கதை. மரணத்திற்கு பின் மனிதர்களுக்கு என்ன நடக்கும் என்பது பல நூற்றாண்டுகளாக விடை தெரியாத ஒரு மர்மமாகவே இருந்து வருகிறது. இந்நிலையில் ஐக்கிய இராச்சியத்தைச் சேர்ந்த 68 வயதான சார்லட் ஹேமஸ் என்பவர்தான் 11 நிமிடங்கள் மருத்துவ ரீதியாக இறந்திருந்த போது சொர்க்கம் மற்றும் நரகத்தை நேரில் கண்டதாக கூறி புதிய விவாதத்தை கிளப்பியுள்ளார். ஒரு சாதாரண மருத்துவ பரிசோதனையின் போது இரத்த அழுத்தம் அதிகரித்ததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு திடீரென இதய துடிப்பு நின்று போனது. அப்போது மருத்துவர்கள் அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்து கொண்டிருந்த போது தனது உடலுக்கு வெளியே இருந்து அனைத்தையும் பார்த்ததாகவும் ஒரு அழகான நறுமணத்துடன் கூடிய சொர்க்கத்திற்கு சென்றதாகவும் அவர் கூறினார். அங்கு நான் இழந்த குழந்தை மற்றும் இறந்து போன தனது பெற்றோரை ஆரோக்கியமாக நிலையில் கண்டதாக கூறும் சார்லட், சொர்க்கம் மிகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்ததாக விவரிக்கிறார். அதே நேரம் மிகுந்த வேதனையும் துயரமும் நிறைந்த நரகத்தை போன்ற ஒரு இடத்தையும் நான் கண்டதாக அவர் தெரிவித்துள்ளார். சரியாக 11 நிமிடங்களுக்கு பிறகு இது உனக்கான நேரம் அல்ல, நீ திரும்பிச் செல் என்று தனது தந்தை குரல் கொடுத்ததாக அடுத்த கணமே தனக்கு நினைவு வந்ததாகவும் அவர் கூறுகிறார். அறிவியலர்கள் இதை மூளையில் ஏற்படும் வேதியியல் மாற்றங்கள் என்று கூறினாலும் இந்த அனுபவமும் கனவை விட மிகவும் உண்மையாக இருந்ததாக சார்லட் உறுதியாக நம்புகிறார். ஆகையால் இந்த உலகத்தில் நீங்கள் நல்லதே செய்யுங்கள், நல்லதே நடக்கும். மேலோகத்திற்கு சென்றாலும் நல்லதுதான் நடக்கும் மக்களே. நம்புங்கள், நம்பிக்கைதான் இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கிங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம் மக்களே.